பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா மயிலோட அம்மா மயிலை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்க மயில் கிட்ட நிறைய விஷயம் ஏற்றி விடுற மாதிரி பேசுவாங்க. என்ன எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் செட்டில் ஆகிட்டாங்க. கதிர் ட்ராவல் வைக்க போகிறான். இந்த மாதிரி செந்திலுக்கு கவர்மெண்ட் வேலை. அவன் புருஷன் தான் ஒன்றுமே இல்லாமல் இருக்காரு. அந்த கடை ஒன்று தான் இருக்குது. அதையாவது ஒழுங்காக உங்கள் பேரில் வர மாதிரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா மயிலை அவங்க அம்மா ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. நீ தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நீ தான் உன் பிள்ளைக்கு எதெல்லாம் சேர்த்து வைக்கணும் அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா ராஜு டான்ஸ் காம்படிஷன் போன இடத்துல ரொம்பவே நிறைய பிரச்சனையை சந்திக்கிறாங்க. அங்கே ஒரு ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா ராஜு கிட்ட கொஞ்சம் மோசமாகவே நடந்துக்கிற மாதிரி பார்க்குறாங்க. ராஜு தப்பான பார்வையில் பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் ராஜுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. டான்ஸ் ஒழுங்காக ஆடினாலுமே கூட நீ ஒழுங்காக ஆட மாட்டுற, என்ன சுடிதார்லாம் போட்டுட்டு ஆடுற, இப்படிலாம் வேறு ட்ரெஸ் இல்லையா அப்படிலாம் சொல்லி ரொம்பவே கலாய்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ராஜை டான்ஸர் பார்த்திங்க அப்படின்னா அவங்க டச் பண்ணி சொல்லி கொடுக்குற மாதிரி டச் பண்ணுறாங்க. இதெல்லாம் ராஜுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. ராஜி கதிர்கிட்ட சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க. கதிர் கால் பண்ணி எல்லாம் ஓகேவான்னு கேட்கும்போது எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாங்க. ஸோ ராஜி பார்த்திங்க அப்படின்னா எப்படி அவங்கள்ட்ட தப்பிச்சு திரும்ப ஊருக்கு வர போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.